அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, நம்ம உடம்புல 7 சக்கராஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த 7 சக்கராஸ் நல்லா செயல்படும் போது தான் நாம் நல்லா வாழ முடியும். நம்ம எது செஞ்சாலும் அப்போ தான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த சக்கராஸ்கள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன? சக்கரங்களும் அதன் செயல்பாடுகளும் எதை நோக்கி செயல்படுகின்றன அப்படின்னா, விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றன. கர்மான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ போன இதில் நாம் என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதுபடி தான் ஒவ்வொன்றும் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது அதுபடி தான் நம்ம உடம்புல சக்கரங்களும் அதன் அடிப்படையில் தான் செயல்படுகின்றன. இப்போ ஏன் எல்லாமே யோக பாதையில் எல்லாமே பூதணும், யோக பயிற்சி எல்லாமே செய்யணும், ஏன் அவசியம் யோக பயிற்சி அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த விதியின் அடிப்படையில் தானே நம்ம உடம்புல சக்கரங்கள் செயல்படுகின்றன இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை சேஞ்ச் பண்ணிக்கணும், அதை நல்லா செயல்பட வைக்கணும்னா என்ன பண்ண முடியும்னா, பயிற்சியின் மூலமாக தான் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? 98% விதிப்படி தான் எல்லாமே வேலை செய்யும். ஆனால் பகவானை பக்தியாக பகவானை பிடிச்சிட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பகவான் 2% ரூட்டு காட்டுவார். சரிங்களா? நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு ரூட்டு காமிப்பார். அந்த ரூட்டு தான் இந்த யோக பயிற்சி. யோகம் அதுலேயே வந்துடுது இல்லைங்களா? யோகம் அப்படின்னா அதில் போதும்போது நம்மளுக்கு யோகம் வந்துடும் இல்லைங்களா? இப்போ நாம் விதியை வெல்லலாம் அப்படிங்கும்போது விதியை வென்றுட்டோன்னு வைங்களேன், அதே யோகம் தானே. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லா சக்கரங்களும் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கு மெயின் என்ன வேணும்னா, இப்போ ஒவ்வொன்றா தான் நல்லா அடுத்தடுத்த சக்கராஸ் நம்மளோட அந்த மனப்பக்குவத்தை வச்சு தான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வேலை செய்யும். எதுக்காக மன தூய்மை முக்கியம் அப்படின்னு அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, மன தூய்மை ஆகும்போது மட்டும்தான் அடுத்தடுத்த சக்கராஸ் வேலையே பண்ணும். இல்லைன்னா வேலையே பண்ணாதே. வேலையே பண்ணலன்னு வைங்களேன், விதிப்படி அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நம்ம விதியை வெல்லணும், நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணணும்? பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதை நாம் பண்ணணும் இல்லைங்களா? அதை பண்ணும்போது தானே நம்ம விதியை ஜெயிக்க முடியும். மதியானம் ஜெயிக்கணும் இல்லைங்களா? அதுக்குண்டான ரூட்டு தான் இந்த யோக பயிற்சி. அதுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ இதையெல்லாம் பண்ணி உன்னையே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஏன் நடக்குது? யோசிங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தான் பகவான் இந்த யோக பயிற்சி இந்த பாதையை காட்டியிருக்காரு போல். அது என்ன பாதை? நம்மளை நாம் காப்பாற்றிக்கிற பாதை இல்லைங்களா? நீ அந்த சைடு போவாத, அந்த சைடு போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும், நீ இந்த சைடு போ அப்படின்னு பகவான் ரூட்டை காமிக்கிறார். இப்போ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், அந்த பக்கம் போவாத, இந்த பக்கம் போ, நீ உன்னை காப்பாற்றிக்கலான்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த பக்கம் போவோமா இல்லை இந்த பக்கமாக போவோமா? பகவான் இந்த பக்கமாக போனால் தான் உன்னை காப்பாற்றிக்க முடியும்னு சொன்னால் நம்ம இந்த பக்கமாக தானே போவோம். அப்போது விதின்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையுமே அந்த கர்மாவை நீ அனுபவிச்சுட்டு இருக்கியல்ல, நீ யோக பயிற்சியில் பூந்து ஒவ்வொன்றா பகவான் சொல்கிறத நீ கடைப்பிடிக்கும் போது மட்டும்தான் நீ அதிலேருந்து உன்னையே காப்பாற்றிக்க முடியும்.
அப்படின்னு சொல்கிறார் பகவான். சரிங்களா? அப்போது அந்த மன தூய்மை ஏன் மிக மிக அவசியம் அப்படின்னா, இப்போ கீழேருந்து ஒவ்வொன்றா தான் நல்லா செயல்பட ஆரம்பிச்சுக்கிட்டே வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அதுக்கடுத்தது அநாகதம் வரணுன்னாலே நம்மளுக்கு அதுக்கு உண்டான அந்த மனப்பக்குவம் இருந்தால் தான் அநாகதமே வேலை செய்யும், இல்லைன்னா பண்ணாது. அநாகதம் அந்த கருணை வந்துடுச்சு நம்மளுக்கு அப்படின்னா தான், கருணை மனப்பக்குவம் வந்துடுச்சு, எல்லாத்தையுமே நம்ம ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது தான் அநாகதம் சக்கரமே நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கடுத்தது தான் விசுக்தி வேலை செய்யும், அதுக்கடுத்தது தான் ஆக்ஞா, அதுக்கடுத்தது தான் அந்த துரியம் சகசம் சொல்கிறது. அப்போது அடுத்தடுத்த சக்கரம் நல்லா வேலை செய்யணுன்னா அதுக்குண்டான மனப்பக்குவம் வேணும் இல்லைங்களா? அது பகவான் பார்ப்பார். மெயினாக உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கார். எல்லாத்தையுமே ஏமாற்றிடலாம். நம்ம பகவானை ஏமாற்ற முடியுமோ சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அதுக்குண்டான மனப்பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா தான் அது அடுத்தது விசுத்தி ஆக்டிவேட் ஆகும். அந்த கருணை வந்துடுச்சுன்னா தான் அதுக்கடுத்தது தான் விசுத்தி. அந்த விசுத்தி நம்மளுக்கு அந்த கருணை வந்தால் தான் அந்த வாய்மை வெல்லும். அப்போ தான் சரிங்களா? அந்த விசுத்தி வேலை செய்யும்போது தான் வாய்மை வெல்லும். இப்போ அதுக்கடுத்தது அந்த விசுக்தி நல்லா வேலை செய்யும்போது தான் அதுக்கடுத்த சக்கர சாக்ஞா நல்லா செயல்பட ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போது ஒவ்வொன்றா அடுத்தடுத்த ரூட் எப்போ பகவான் காமிப்பாருன்னா நம்மளுக்கு அதுக்குண்டான பக்குவம் வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்பாரு மெயினாக. அதுக்கு தான் சொல்கிறது, நாங்கள் போய்கிட்டு இருக்க பாதையில் என்ன தான் தடைகள் வந்தாலும் நாம் என்ன தான் நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் இல்லைங்களா? ஆனால் அது நம்மளை விடுமா? விடாதில்ல. அதான் கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணோம் போட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யார் எதை சொன்னாலும் சரி, யார் எந்த தடை உண்டு பண்ணாலும் சரி, நாம் இந்த பயணத்துலேருந்து நாம் மாற்றக்கூடாது. நம்ம போய்கிட்டு இருக்க அந்த பாதையிலேயே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துடணும். சரிங்களா? அப்போது யார் என்ன சொன்னாலும் நாம் இதே பாதையில் பகவான் சொல்கிற அந்த பாதையிலேயே போகணுன்னு முடிவெடுத்துக்கிட்டா மன்னிப்போன்னு மன்னிச்சு விட்டுட்டு நம்ம எப்பயும் போல மனசை ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம அடுத்தடுத்த வேலையை பண்ண முடியும். இல்லைன்னா முடியுமான்னா முடியாதே. விடுவாங்களான்னா விட மாட்டாங்களே. இப்போ நீங்கள் என்ன விடுறது, நான் என் வீட்லேயே நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நாங்கள் அதுலேயே நிற்கணும். யார் என்ன குழப்பம் கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் நம்ம பார்க்காம இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோன்னு வைங்களேன், போயிட்டுருக்க பாதையை பார்த்து போவோமா, இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, குழி இருக்கா, குண்டு குழியுமா இருக்கான்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்ப்போமா? இல்லை தானே? அந்த பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது போல் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று முடிவு எடுத்துட்டோன்னு வைங்களேன், அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அப்போ தான், இல்லைன்னா அப்படியே அதே ஸ்டெப்லேயே நிற்க வேண்டியது தான். இப்போ படிக்கட்டு ஏறி போய்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணுமா இல்லை ஒரு ஸ்டெப்லேயே அப்படியே நிற்கணுமா? நாம் தானே யோசிக்கணும். அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் கடைபிடிச்சிட்டே வரும்போது மட்டும்தான் அடுத்தடுத்த சக்கரங்கள் வேலை செய்யும். அப்போது அடுத்தடுத்த சக்கரங்கள் நல்லா வேலை செய்யும்போது மட்டும்தான் அதுக்குண்டான தகுதி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ பகவான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிடுறாரு இல்லையா? யோகத்தில் போதும்போது மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா முடியுமான்னா முடியாது. அப்போது விதியை வெல்லலாமான்னா வெல்லலாம். யாரெல்லாம் வெல்லலாம்? யாரெல்லாம் போய் யோக பயிற்சியில் பூந்தாங்களோ, இதெல்லாம் யார் காதால் கேட்டாங்களோ, யாருக்கு அந்த கொடுப்பினை கிடைச்சதோ அவங்க மட்டும்தான் விதியை வெல்ல முடியும் இல்லைங்களா? அப்போது பகவான் சொல்கிறத நாம் பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? பார்த்துட்டோம். முன்னாடி என்ன பார்த்தோம், எதை 3 குணங்களும் மனிதர்களும் 3 குணங்களும் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ எதன் அடிப்படையில் அந்த 3 குணாதிசயங்கள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம். தமோ ரஜோ சாத்வீகம்னு பார்த்தோம் இல்லைங்களா?
அப்போது அந்த தமோ ரஜோ சாத்வீகம் அப்படிங்கிற குணம் வந்து ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் அமையுது அப்படின்னா அவங்கவுங்க கர்மாக்களின் அடிப்படையில் அமையுது இல்லைங்களா. அந்த கர்மாக்களின் அடிப்படையில் தான் அந்த சக்கராசம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அப்போது முன்ன பின்ன அந்த அந்த சக்கராசம் வந்து பேலன்ஸ்டாக செயல்பட வைக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணும்போது மட்டும்தான் நாம் அதை வந்து சரி பண்ண முடியும். சரிங்களா. இவ்வளோ விளக்கமாக பகவான் வந்து சொல்லிட்டார். அப்போ அதை வந்து அதை கடைப்பிடிக்கணுமா வேணாமான்றதை நாம் தானே முடிவு பண்ணணும். அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை கடைப்பிடிச்சாதான் முடியும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. அப்போது பகவான் சொல்கிறது எல்லாத்தையுமே நாம் ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். கேட்டு நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.